ஆக்சுவலி லாஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, மைக் யூஸ் பண்ணி வாய்ஸ் ஓவர் குடுத்துருப்பேன். அது வந்து கொய்ன்னு ஒரு மாரி சவுண்டு கேட்குது. அதனால இப்ப நான் அந்த மைக் வாங்கி வேஸ்ட்டா போச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த மைக் வாங்குனேன். அத ரிட்டர்னுமே போட முடியாது. ஏன்னா தள்ளி போச்சு ரிட்டர்ன் ஆகுறது. ஸோ மார்னிங் எந்திரிச்சு இந்த பாயில் பண்ணுறது, பருப்பு எல்லாமே வச்சுட்டு, ஃப்ரெஷ் ஆயிட்டு தான் ஃபர்ஸ்ட்டு இந்த வேலைய முடிச்சுருவேன். அதுக்கப்புறம் வாசல் கூட்டிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸர்சைஸ் செய்வோம். நானும் பாப்பாவும் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸர்சைஸ், யோகா அந்த மாரி ஏதாவது ஒண்ணு டெய்லியும் செஞ்சுருவோம். அவளுக்கு தெரிஞ்ச மாரி செய்வா. நான் அதில வந்து கரெக்ஷன் சொல்லுவேன். மார்னிங் எழுந்தோனே பாப்பாவோட ரொட்டீன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷ் ஆயிட்டு இந்த மாரி நான் ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் யோகா சொல்லிக் குடுத்துட்டு, அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, படிக்கிற ஒர்க் இருந்துச்சுன்னா படிப்பாங்க. அப்புறம் நைட் ஏதாவது டெய்லியும் என்னால முடிஞ்ச அளவுக்கு அவளுக்கு இங்கிலீஷ் வேர்ட்ஸ் எல்லாமே வந்து சொல்லிக் குடுப்பேன். டெய்லியும் ஏதாவது ஒரு இங்கிலீஷ் கத்துக்குவாங்க. அத நைட்டு கத்துக்கிட்டாங்க அப்படின்னா, மார்னிங் வந்து ஒரு ரீகால் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து என்னோட குக்கிங்கை வந்து வேகமா முடிச்சுட்டேன். சிம்பிளா அண்ட் ஹெல்த்தியா செஞ்சு தரணும்னு. பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா, பொட்டேட்டோ ரைஸா கேட்டாங்க. அதுவும் ரைஸ் தனியா, பொட்டேட்டோ வறுவல் மாரி தனியா கேட்டாங்க. அப்படி சாப்பிட்டா ஆஃப்டர்நூனுக்கு வெறும் சாப்பாடு சாப்பிட்ற மாரி இருக்கும் அப்படிங்கிறனால, பாயில் பண்ணி அது ஒரு மசால் மாரி செஞ்சு குடுத்துட்டேன். அவங்களுக்கு ஒயிட் ரைஸ் தனியா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மசால் தனியா இருந்து இப்படி ஸ்பூன்ல எடுத்து சாப்பிட்ணும் அப்படிதான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அது மாரி இந்த மாரி பொட்டேட்டோ மசாலாவா செஞ்சுட்டோம் அப்படின்னா, கொஞ்சம் ட்ரையா இல்லாத மாரி இருக்கும். அண்ட் மார்னிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்கு இந்த சாப்பாடே கிளறி குடுத்துட்டேன். கொஞ்சம் கொஞ்சம் இப்ப புடலங்கா கூட்டுல கொஞ்சோண்டு, மசாலால கொஞ்சோண்டு, அப்பளம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, முட்டை, கொஞ்சமா நிலக்கடல குடுத்துட்டேன். அதே மாரி ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நிலக்கடலையே வச்சு குடுத்துட்டேன். பஸ்ஸில வரும்போது வந்து அத சாப்பிட்டுட்டு வருவாங்க. இங்க வந்துமே ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடுவாங்க. பட் கொஞ்சம் ஜங்க் ஃபுட்டா இருக்கும். ஸ்கூல் விட்டு வந்து சாப்பிட்றது. அதனால கொஞ்சம் ஹெல்த்தியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இது வந்து சுண்டல் ஐட்டம்ஸ் வந்து பாயில் பண்ணி குடுத்துருவேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நிலக்கடல தான்.